Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Sir. என்ன பப்ளிக் பிளேஸ்ல எதுக்கு இப்படி நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லியா சார் அது வந்து நான் கேள்வி கேட்டது இன்ஸ்பெக்டர் விக்ரம. சோ அவர் பதில் சொல்லட்டும். சார் என்ன சொன்ன விக்ரம்? மறுபடியும் சொல்லு. சார் இப்பதான் ஆனந்தமா இருக்கு. ஓகே விக்ரம், ப்ரொசீட். இங்க என்ன நடக்குது? ஏசி சார், மாயா நோட்டோரியஸ் கிரிமினல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2 மர்டர் பண்ணவங்க, போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனவங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தது, அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவங்க 2 மர்டர் பண்ணாங்களா? ஏன் மாயா, நீங்க 2 மர்டர் பண்ணீங்களா? நீங்க பெரிய தொழிலதிபர் பொண்ணாச்சே, இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் வேற எடுத்தவங்க. உங்க மேல இன்ஸ்பெக்டர் விக்ரம் இப்படி ஒரு சார்ஜ் சொல்றாரு? நோ சார், நான் என்ன மர்டரும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் விக்ரம் தனிப்பட்ட முறையில என் மேல இருக்கிற பகையை வச்சு என்ன இப்படி ஒரு கேஸ்ல லாக் பண்ண பாக்குறாரு. என்ன விக்ரம், மாயா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே? சார் அதெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். அவங்க ஏதாவது கொலை பண்ணாங்கன்னு எங்க டீமுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். நாங்க ரொம்ப போராடி ஒர்க் பண்ணி மாயாவை பிடிச்சிருக்கோம், புரியுதா? அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சொல்றியே, அதுக்கு எவிடன்ஸ், சாட்சி ஏதாவது இருக்கா? ஐயோ, ஸ்டேஷன்ல இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அவ தப்பிச்சு போனான். ஸோ கையில எவிடன்ஸ் இல்லை. என்ன மாயா, எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களாமே? சார், விக்ரம் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. அவரு கற்பனையில பேசுறாருன்னு தோணுது. ஏய் மாயா, பொய் சொல்ற. பப்ளிக் பிளேஸ்னு பாக்குறேன், இல்ல நான் அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். ஏசி சார், இன்ஸ்பெக்டர் எப்படி என்ன மிரட்டுறாருன்னு பாருங்க. நான் ஒரு இன்னசென்ட் சார். என்ன காரணமே இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். விக்ரம், அவங்க தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றல, எவிடன்ஸ் இல்லாம அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? சோ நீ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்ல. ஏசி சார், எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இப்ப மாயாவை விட்டுட்டா மறுபடியும் பிடிக்க முடியாது. ஸோ அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், எவிடன்ஸை அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். அது எப்படி விக்ரம்? ஒரு சீனியர் ஆபீசரா நான் இருந்துகிட்டு எவிடன்ஸ் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்றத நான் எப்படி என்கரேஜ் பண்ண முடியும்? நீங்க முதல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி என் டேபிள்ல வைங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன். நீங்க அதுக்கப்புறம் மாயாவை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே? இப்ப மாயா போட்டோம். நோ 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 மாயா, யூ கேன் கோ. ஓகே சார். இல்ல ஏசி சார், நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற பகையினால ஒரு முக்கியமான கிரிமினலை தப்பிச்சு போக அலோவ் பண்ணாதீங்க. இது பெரிய ஆபத்துல போய் முடியும். விக்ரம், கையில போதுமான எவிடன்ஸ் இல்லாம முதல்ல நீங்க அவங்கள கிரிமினல்னு சொல்லவே கூடாது. சார், விக்ரம் சார் சொல்றது உண்மைதான் சார். இந்த மாயா கிரிமினல் தான் சார். 2 மர்டரோட சம்பந்தப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கஸ்டடியில தப்பிச்சு போனவங்க சார். சார், இவங்களை அரெஸ்ட் பண்றதா சார் கரெக்ட். சுபாஷ், நீங்க முதல்ல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி என் டேபிள்ல வைங்க, அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான பெர்மிஷனை நான் தரேன். அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். அதுக்கு முன்னாடி நோ சான்ஸ். என்ன சார்? மாயா, நீங்க போலாம். ஓகே சார். என் போனை கொடுங்க. மாயா, ஒரு நிமிஷம். டேய், டேய், விக்ரம், எவிடன்ஸ் எவிடன்ஸ். லோகேஸ்வரி இங்க வா. ஓகே, ஹேண்ட் கேப் போடு. டேய், என்ன பண்ற? சுபாஷ் சார், சாரியா, கையை கொடுமா. டச் பண்ணி போற மாதிரி தான் சுட்டான். ஓகே ஓகே.
என்ன காரியம் பண்ற நீ? ஏசி சார், நாங்க ஒரு என்கொயரிக்காக மாயாவை பார்க்க வந்தோம். மாயா ஆத்திரத்துல என் பிஸ்டலை புடுங்கி சுபாஷ சுட்டா. அதனால நான் இப்ப அவளை அரெஸ்ட் பண்ண போறேன். சரியா? மாயாவை அரெஸ்ட் பண்ண எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? இப்ப நிறைய இருக்கு. ஸ்டேஷனுக்கு வாங்க, மற்றவரா பேசிப்போம். சுபாஷ் சார். யோ சாரியா, சார். எனக்கு வேற வழி தெரியல. சார் பரவாயில்ல சார். இந்த மாயா மாதிரி கிரிமினலை பிடிக்க என் உயிரே கொடுப்பேன் சார். உயிரெலாம் வேண்டாம், அன்பு மட்டும் எப்பவும் போதும். நீ நேராக போய் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடு. ஓகே. நான் இவளை கொண்டு போய் லாக்அப்பில் தூக்கி போடுறேன். ஓகே சார். சார், ஏசி சார், பாருங்க சார், உங்களுக்கான மரியாதைலாம் சார் போதுமா சார்? சார், நாம ஸ்டேஷன்ல பார்க்கலாம். சரியா சார்? டேய், எனக்கு நேரா போற பாதையும் தெரியும், எல்லா குறுக்கு வழியும் தெரியும். ஒன்னால என்ன ஒண்ணு கிழிக்க முடியாது. ஏய் சுபாஷ் சார். கிளம்பு, அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே சார். எழுதிட்டு வாங்க. அதை வா வாமா. வா விடுங்க. விக்ரம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாமா. எழுதிட்டு வாங்க. அதை வாங்கல. இழுத்துட்டு போங்க. ஏறுமா. சார், சார் இவரு அந்த பொண்ணு திவ்யாவோட மாமா மூர்த்தி சார். வணக்கம் சார். ஓ, நீதானா அது? ஆமா சார். என்னையா, நான் தான் அந்த பிரச்சனையை கைவிடுறதுக்காக பணம் கொடுத்து அனுப்புனல, இப்ப என்னையா? சார், அந்த பிரச்சனையை திவ்யா விட்டா சார். ஆனா அந்த இனியா தான் விடாம வீடு தேடி வந்து என் வீட்டு பொண்ணை தூண்டி விட்டுட்டு இருக்கா சார். ரீவேல்யூவேஷன் வேண்டான்னு நாங்க எழுதி கொடுத்துட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? சார் சொன்னமே சார். ஆனா அதுக்கப்புறமும் நீ கோல மாதிரி பணிஞ்சு போக கூடாது, போராடணும்னு யோசிச்சுட்டு வான்னு தூண்டி விட்டுட்டு போயிருக்கா சார். இவ அடங்க மாட்டா போல இருக்கே. சார், அந்த இனியாவால எங்க நிம்மதியே போயிடுச்சு சார். அவளை ஏதாச்சும் பண்ணி லாக் பண்ணுங்க சார், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா சார். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுபடி செய். அதுக்கப்புறம் அந்த இனியா எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டா. அதான் சார், அதான் சார் வேணும். சொல்லு, என்ன வேணாலும் பண்ணிடலாம். இப்ப புரியுதா உனக்கு? செம சார், சூப்பர் சார். சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிடுவோம் சார். அப்படியே பண்ணிடுவோம். நீங்க சொன்ன மாதிரியே திவ்யாவை தயார் பண்ணிடுறேன் சார். சார், அந்த இனியாவை அவ விரல வச்சு அவ கண்ணை குத்துறதுக்கு சரியான ஐடியா சார். பண்ணிடலாம் சார். ஆனா இன்னொரு விஷயம், திவ்யா மட்டும் எதுவும் சொதப்பிடக்கூடாது. அது உன் பொறுப்பு மூர்த்தி. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? சார் 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 சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டுறேன் சார். வரேன் சார். மூர்த்தி, சார், இத செலவுக்கு வச்சுக்க. எனக்கா சார்? உனக்குதான்ப்பா. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார், வரேன் சார். இன்னைக்கு ஒரே ஜமாய் தான்.
சொல்றல. மாயா இதே ஸ்டேஷன்ல இருந்து தானே தப்பிச்சு போனேன். இனிமேல் அது முடியாது. எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணுங்க. கான்ஸ்டபிள் லாக்அப். ஓகே சார். வா போமா. விக்ரம் ஒரு நிமிஷம். வேண்டாம் விக்ரம், மறுபடியும் என்ன லாக்அப்ல அடைச்சு வச்சு அவமானப்படுத்துற. நான் புலி மாதிரி. ரொம்ப சீன்னா புலி என்ன செய்யும் தெரியும்ல? தெரியுமே. என்ன மாதிரி யானை கிட்ட மிதிப்பட்டு சாகும். உள்ள போய் தொலைகிறியா? என்ன அப்படி பாக்குற? என் வைஃபை கடத்தி வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி நீ தப்பிச்சு போயிருக்கலாம். அதுக்காக நிரந்தரமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன ட்ராப் செட் பண்ணோம், வசமா வந்து மாட்டிட்டேன். அதுதான் போலீஸ். என் வீட்டுக்கே பாம் அனுப்புனது தானே நீலாம் அவ்வளவு தூரம் துணிஞ்சன்னா நான் எவ்வளவு தூரம் துணிவேன்னு இனி பாப்ப. உள்ள தள்ளுங்க அவள. விக்ரம் வாமா. இழுத்துட்டு வேண்டாம். ஏ வா, வான்னு சொல்றல. போ உள்ள போ. கூட்டுங்க ஓகே சார். மேடம். ஹம்சா, சார் சொல்லுங்க சார். நீங்க அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிற ஏரியால ருட்டீன் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருங்க. நான் ஜட்ஜ் வீடு வரைக்கும் போயிட்டு இவளை ரிமாண்ட் பண்ற விஷயங்களை பத்தி ஓகே சார். லோகேஸ்வரி வா. ஓகே மேடம். ஏட்டையா சார் சார் நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு வரேன். சுபாஷுக்கு கையில குண்டடி பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹம்சா இப்போ ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அது வரைக்கும் லாக்அப்ல இருக்கிற இந்த கிரிமினலை பத்திரமா பார்த்து. ஓகே சார். சரியா? ஏய், உனக்கு ரெட்ட ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம். ரெடி ஆயிக்க. ஏசி சார், இங்க பாருங்க சார். எந்த தப்புமே பண்ணாத என்ன புடிச்சு லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இரு. சார் ஏட்டு. சார் விக்ரம் எங்க? சார் ஜட்ஜி வீடு வரைக்கும் போயிருக்காரு சார். ஓஹோ. எஸ்ஐ ஹம்சா? மேடம் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க சார். என்ன? கொஞ்சம் சுமார். ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு காஃபி வாங்கிட்டு சார் அப்ப இந்த மாயா. ஓயா. ஓகே சார். தீனா, என்ன தீனா, என்ன எப்படி? மாயா வெயிட். வா சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் தீனா. இருக்கட்டும், நீ சீக்கிரம் கிளம்பு மாயா. விக்ரம் வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அந்த விக்ரம சும்மா விடக்கூடாது தீனா. அவனை ஒழிச்சு கட்டணும். என்ன 2வது தடவையா உள்ள தூக்கி போட்டான். அவனை துவம்சம் பண்ணணும். ஓ, மாயா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அந்த விக்ரம் வரத்துக்குள்ள நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஐயோ, போன ஸ்டேஷன்ல விட்டனா கடவுளே.
ரொம்ப தேங்க்ஸ் தீனா. எங்க விக்ரம் என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பி என் வாழ்க்கையை நாசமாக்கிடுவானோன்னு நினைச்சேன். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க. மாயா, என்ன மீறிலாம் உன்னை ஒண்ணு செஞ்சிட முடியாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு மாயா. தேங்க்ஸ். போ, போ, சீக்கிரம். ஆட்டோ. எங்க மேடம் போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். போலாம். எங்க யாரையுமே காணும். ஏட்டையா இருந்தாரு அவர் எங்க? உனக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. What nonsense! ஏய், வாயா இங்க. ஆயாவா? ஓ, மாயாவா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. நீனா என்கிட்ட விளையாடாத. கேட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். ஏய், நான் ஏசி. மரியாதை முக்கியம், மரியாதை. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஒரு கிரிமினலை காப்பாத்த துடிக்கிற நீலாம் ஒரு போலீஸ்காரனா? மாயா எங்கன்னு சொல்லு. என்ன மீறி நீ ஒரு அப்பாவி பொண்ணை அரெஸ்ட் பண்ணா நான் விட்டுருவேனா? மாயாவை நான் தான் வெளியே அனுப்புனேன். அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? அதை நிரூபிக்க உனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணும்போது சுபாஷ் கையில சுட்டு ஆதாரம் காட்டி டிராமா பண்ணல. அதனால உன் டிராமாவுக்கு பதிலடி டிராமா தான் இது. உன் ஞாபகம் வச்சுக்க விக்ரம், அந்த மாயா இல்ல. நீ யாருக்கு எதிரா எந்த ஆக்ஷன் எடுத்தாலும், யார தூக்கி உள்ள வச்சாலும் நான் இப்படி தாண்டா பண்ணுவேன். இந்த ஸ்டேஷன்ல நீ எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாம அப்படியே உன்னை முடக்கி போட போறேன். உன் ரெக்கார்ட்ல நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பண்ணுவேன். ஏய், பேரை சொன்ன கொன்னுடுவேன். நீ போட்டிருக்கிற யூனிஃபார்மை கரெக்டா வைக்க தான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு நல்ல பேரும் உனக்கு கிடைக்காது. பார்க்கலாம்டா. எவன் கை காலியோ விழுந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட் வாங்கிட்டு என்ன அழிக்கலான்னு பாக்குறியா? இன்னைக்கு எழுதி வச்சுக்க. ஏன்டா இந்த போஸ்டுக்கு வந்தோம் அப்படின்னு நீயும் நினைப்ப. அப்படி ஒரு நாளை நானும் உண்டாக்குவேன். பிளான் பண்ணி புடிச்சிட்டு வந்த அந்த கொலகாரி மாயாவை என் மேல இருந்த கோவத்தினால புத்தி கெட்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டிய நீலாம். தீனா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பாடம் எடுக்கிறனா இல்லையான்னு பாரு. ஓஹோ, முடிஞ்ச பண்ணி காட்டு. கான்ஸ்டபிள் டீ வாங்கிட்டு வருவான், குடிச்சிட்டு கூலாரு பட. இனியா, இனியா, ஏய் இனியா, என்ன? ஏய், நான் எவ்வளவு நேரமா இனியா இனியான்னு கத்திட்டு இருக்கேன். உன் காதுலயே விழலையா? என்னாச்சு? மூட் ஆஃபா? மூட் அவுட்னு சொன்னா ரொம்ப சின்ன வார்த்தை விக்ரம். நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஐயோ, என்னாச்சு? என் செல்லம் அப்செட்டா இருக்கா? என்னாச்சு? என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற தில் இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாம அப்செட் ஆகணும்? என்னாச்சு? இந்த திவ்யா இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம். என் மனசே உடைஞ்சு போற மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டான். என்ன பண்ணா? எக்ஸாம் ஆன்சர் பேப்பர்ஸ ரீவால்யூவேஷன் செய்யறதுக்கு இனி கேட்க மாட்டேன்னு சொல்லி அவ ஸ்கூல் சேர்மனுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கான்.
சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.